Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSLR கேமரா. DSLR கேமரா வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்தால் நிறைய குவாலிட்டி, ஸோ அந்த குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் வீடியோ எல்லாமே அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் பட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, நம்மளும் இதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கேமரா வாங்கணும், எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம், ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா. ஸோ இதுதான் DSLR கேமரா. இது வந்து லென்ஸு. ஸோ இந்த லென்ஸ் வந்து நம்ம DSLR வாங்கும்போதே ஃப்ரீயாக தருவாங்க. இது வந்து கிட் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த லென்ஸை வச்சு எல்லாமே கற்றுக்கலாம். அதுக்காண்டி இந்த லென்ஸை தருவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து DSLR கேமராவில் இதோட ப்ரைஸ் என்னென்னு இதோட மாடல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா Canon EOS 750D இந்த மாடல். ஸோ இந்த மாடல் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாடலில் இப்போ வந்து எப்படி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு உள்ளே என்னெல்லாம் வைக்கணும், ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த DSLRக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நம்ம மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம். இது வந்து டச் டிஸ்பிளே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பட்டன்ஸு, ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங், இதெல்லாம் பரவ சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பேட்ரி போடணும். பேட்ரி பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ இதான் பேட்ரி கூடவே தந்துடுவாங்க. சிங்கிள் பேட்ரி தான் தருவாங்க. நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது நிறையா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ இதை இருக்கலாம், கேப் பின்னாடி இருக்கும். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ரிமூவ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து போடணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ பேட்டரி ப்ராடக்ட்ஸ் லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். ஆன் பட்டன் வந்து இன்னும் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஆன் பட்டன். இதை வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும். எல்லா கேமராலையும் இருக்காது, சில கேமராவில் வித்தியாசமாக இருக்கும், அதிலே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆன் ஆகிட்டு இப்போ என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SD கார்டு போர்ட்லேருந்து கேட்குது. SD கார்டுனா மெமரி கார்டு வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் மாதிரி வரும். ஸோ அடாப்டர் மாதிரி இருக்கும். இது வந்து 32 GB. ஸோ இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து லென்ஸ் நம்ம வந்து மாட்டணும். இப்போ ஃபஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு லென்ஸ் மாட்டுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இந்த கேப்பை வந்து இப்படி ஸோ இந்த டைம் இந்த லொக்கேஷனில் இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். அதே மாதிரி இது வந்து லென்ஸில் இந்த சைடு கேப் இருக்கும். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஸோ இந்த ஒயிட் கலர் பட்டன், ஸோ இந்த பட்டன் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேமராலையும் இருக்கும். ஸோ இதோ இருக்குல்ல, ஸோ ஒயிட் கலரில் இருக்கா. ஸோ அதில் அந்த ஒயிட்டையும் இந்த ஒயிட்டையும் நேராக வைக்கணும். ஸோ இப்படி நேராக வச்சா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிரும். அப்படி ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணி ஒரு டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த லாக் பட்டன் சவுண்டு கேட்டோன்னா இதாகிட்டு லாக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இது வந்து கேப்பு, இது வந்து லென்ஸ் கேப்பு. இந்த கேப்பையும் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். இது கூடவே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் தருவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும், இதை வந்து இப்படி மாட்டிக்கலாம். ஸோ நிறைய கேமராவில் அந்த கேப் வந்து மாட்டிருக்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைட் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சைட்லேருந்து லைட் வெளிச்சம் விழுங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோக்குள்ளே வந்து அந்த லைட் வந்து விழுந்துடும். ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய லைட்டை இந்த கார்டு வந்து தடுத்துரும். ஸோ இந்த கார்டு தடுத்ததுனால நமக்கு வந்து கிளியர் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்டாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வேண்டாம்னா கலத்தி வச்சுக்கலாம். ஓகே, இதான் கேமரா. இப்போ வந்து எப்படி ஆன் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பட்டன் தான் இருக்குது. இதை வந்து ஆன் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும். ஸோ ஆட்டோ ப்ளஸ் A+ மோடு இருக்கலாம். ஸோ இதான் அந்த லைனு. அந்த லைனுக்கு நேராக அந்த A+ மோடை வைக்கணும். ஸோ இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது A+ மோடில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக் மோட் ஃபுல்லாக வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ வந்து ஆன் ஆகிட்டா. ஸோ இந்த டிஸ்பிளேல ஒன்றுமே தெரியாது. இதோட இதோ இருக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் தான் தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் தான் அப்படி கிளியராக தெரியும். ஆனால் நம்ம வந்து கேமராவில் பார்க்கறதுக்கு தெரியாது. ஐஸை வச்சு பார்த்தோம்னா, கண்ணை வச்சு பார்த்தோம்னா கிளியராக தெரியும் இந்த ஏரியாவில். இப்போ இந்த டிஸ்பிளேக்கு வந்து அந்த இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பட்டன் இருக்கும், ஷட்டர் பட்டன். இந்த ஷட்டர் பட்டனை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மாறுறோம். ஸோ டிஸ்பிளேக்கு மாறுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ரொம்ப எப்படி சொல்ல, கிளியரே இல்லை. மொபைலில் எடுக்கிறனால ரொம்ப கிளியர் இல்லை.
ஸோ இப்போ ஓகே, இப்போ ஓரளவு கிளியர் இருக்குது. ஓகே, இப்போ ஓரளவு கிளியர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேமரா வச்சு எப்படி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா. இந்த ஆக்ஷன் கேமராவை நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற போகிறோம். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லென்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏஎஃப் எம்எஃப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஏஎஃப் என்னென்னா ஆட்டோ ஃபோக்கஸ்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகிட்டே ஃபோக்கஸ் ஆயிரும். எம்எஃப்னா மேனுவல் ஃபோக்கஸ். நம்ம இதோட ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை திருக்கி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறனால ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஸ்டெபிலைசேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக வந்து ஹேண்ட் வந்து ஷேக்கிங் இருக்கும். அந்த ஷேக்கிங்கெல்லாம் இது வந்து தடுத்து, ஸோ அப்போ ஷேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ கிளியராக இருக்காதுல்ல. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து நல்லா கிளியர் ஆகலாம். ஸோ நம்ம எப்படி சொல்ல ஆடாது, கேமரா வந்து ஆடும், பட் வந்து உள்ள வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக எடுக்கும். ஸோ அதுக்கு தான் இது ஸ்டெபிலைசேஷர். இப்போ இதையும் ஆன்ல வைக்கணும், ஆட்டோ ஃபோக்கஸையும் ஆன்ல வைக்கணும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ எப்படி எடுக்கணும்னா, இதை இருக்கலாம், இதுதான் ஷட்டர் பட்டன். இந்த பட்டனை ஹால்ஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். ஹால்ஃப் ப்ரெஸ், அதாவது பாதி தான் அமுக்கணும். பாதி அமுக்கினீங்கன்னா ஃபோக்கஸ் ஆயிரும். நல்லா அமுக்கினீங்கன்னா சவுண்டு இதாயிரும், ஷட்டர் எடுத்துரும், ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அமுக்கிறேன், நல்லா ஃபோக்கஸ் ஆகிட்டா. ஸோ இந்த இது மொபைல் கேமரா, அதனால் வந்து கிளியரில் நான் இப்போ இதை வந்து இதில் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து காமிச்சிடுறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோ. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். மேனுவல் ஃபோக்கஸுக்கு மாற்றிடுவோம். மேனுவல் ஃபோக்கஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சும்மா எடுக்கிறேன், நம்ம எதுவுமே ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோவை டெலீட் பண்ணணும், கேமராவில் வந்து டெலீட் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள்
இந்த ஃபோட்டோ நமக்கு வந்து தெளிவாக இல்லை, சும்மா வளர்ந்துருக்கு. ஸோ ரெடி பண்ணால் இதில் வந்து ஒரு குப்பை தொட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து டச்சும் இருக்குது, இதில் வந்து பட்டனும் இருக்குது. நான் வந்து டச்சு கொடுத்தாலும் இருக்கும், பட்டன் கொடுத்தாலும் இருக்கும். சில கேமராவில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான கேமராவில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து பட்டன் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணோம். எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து செட் பட்டன் அப்படின்னா எரேஸ் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான். மோஸ்ட்டாக வந்து இவ்வளோ தான் ஃபோட்டோ எடுக்கன்னா, வீடியோ எடுக்கன்னா இவ்வளோ தான் டிப்ஸு. நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும்ன்ட்டு சொல்லுங்கள். என்னென்ன வீடியோலாம் ஃபோட்டோகிராஃபி பற்றி, அப்புறம் வந்து இந்த கேமரா பற்றி என்னென்ன வீடியோலாம் வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் வந்து நிறைய போடுறேன். ஸோ அதை பாருங்கள். ஓகே, நான் ஒரு லைட் வாங்கியிருந்தேன் ஃபோட்டோகிராஃபிக்கு. அந்த லைட்டை பற்றியும் அடுத்த வீடியோ ரிவ்யூ போடுறேன். இப்போ ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது கூடவே வந்து இன்னொரு லென்ஸும் இருந்து அது நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாங்கிடலாம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பிகினருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வச்சு நிறையா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.